எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுல இருந்து. இந்த பதிவில் ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சூப்பர் ஃபுட்டுங்கிற டேர்ம் இப்போ நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ சிம்பிளாக சூப்பர் ஃபுட்னா என்னென்னா, அதிகமாக ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவை சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி காயின் பண்ணுறாங்க. ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பழங்களில் சூப்பர் ஃபுட்னா அது இதுதான். ஸோ வேற ஒன்றும் கிடையாது, நாட்டு மாதுளை சாறு. ஸோ இந்த பதிவு அதை பற்றி தான். பொதுவாக பழங்களில் நிறைய பழங்கள் இருக்குது. வாழைப்பழம், கொய்யாப்பழம், தண்ணிப்பழம், பப்பாளி, இந்த நிறைய பழங்கள் இருக்குது. இந்த நிறைய பழத்தில் ஜூஸி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பழங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை. இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சாறு தன்மை அதிகமாக உள்ள பழங்கள். இந்த சாறு தன்மை அதிகமாக உள்ள பழங்களில் பார்த்தீங்கன்னா என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் லெவல் ஆஃப் நேச்சுரல் சுகர் அதிகமாக இருக்கும். அதாவது ஜூஸி ஃப்ரூட்ஸு என்ன அதிகமாக இருக்கும்னா, இயற்கையான சுகர். இந்த இயற்கையான சுகர் அதிக கான்சன்ட்ரேட்டடாக நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஜூஸை குடித்தாலே ஏகப்பட்ட இயற்கையான சுகர் உங்கள் உடம்புல என்ன செய்யும், அதிகமாக ஏறும். ஸோ இப்போ இந்த இயற்கையான சுகர் ஒரு உணவில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன செய்யும்? பொதுவாக ஒரு உணவில் இயற்கையான சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் சாப்பிடும்போது அது உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும், ஒரு அதிகப்படியான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இந்த எனர்ஜியை உடம்பு யூட்டிலைஸ் பண்ணி தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஜூஸில் அதிகப்படியான சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால, அதிகப்படியான இயற்கையான சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது சரி பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் காலங்காத்தால் எந்திரிச்சோனையுமே ஒரு நாட்டு மாதுளைச்சாறு குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நாட்டு மாதுளைச்சாறில் அவ்வளோ சுகர் இருக்கும். அவ்வளோ சுகர் நீங்கள் காலங்காத்தால் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அந்த சுகர் எல்லாம் உடம்புல ஏறி உடம்பு எனர்ஜைஸ் ஆகி என்னென்ன பிரச்சனைகள்லாம் உடம்புல இருக்கோ அதை தன்னைத்தானே சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். நாங்கள் போட்ட ஜூஸ்லேயே இந்த நாட்டு மாதுளைச்சாருக்கு தான் கொஞ்சம் பவரான ஜூஸ். ஏன்னா அவ்வளோ ராவாக இருக்கும், அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஜூஸ்னால், நாட்டு மாதுளைச்சாறு ஜூஸ்னால் நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்குகிற கட் பண்ணி பால் ஊற்றி சீனி ஊற்றி மிக்சியில் அடித்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ கையால் க்ரஷ் பண்ணப்பட்ட புளிஞ்ச வெறும் சாறு மட்டும், எதுவுமே கலக்கப்படாமல் பியூராக அந்த சாறு மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாறை சொல்கிறோம். ஸோ நம்ம கொடுக்குற சாறு ஒரு 180 ml இருக்கும், எதுவுமே சேர்க்காம பியூராக அது மட்டும் இருக்கும். அது குடிக்கும்போது தெரியும் அது எவ்வளோ பவராக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அதில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் சுகர் இருக்குது. அந்த நேச்சுரல் சுகர் உடம்புல ஏறும்போது ஏகப்பட்ட ஆரோக்கியமான விஷயங்களில் உடம்பு செய்ய ஆரம்பிக்கும், ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஆரம்பிக்கும். ஸோ புதுசாக எனக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, வயிறு ரீதியான பிரச்சனைகள், வயிற்றில் புண்ணு இருக்குது, வயிறு ரீதியான பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், இவங்க எல்லாருமே காலங்காத்தால் வெறும் வயிற்றில் ஒரு நாட்டு மாதுளைச்சாருக்கு குடித்தாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அது சீக்கிரமாக குணமாகும். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு சரி பண்ணக்கூடிய அந்த இயற்கையான சக்தி அந்த ஒரு ஜூஸில் கிடைக்கும். ஸோ காலங்காத்தால் எந்திரிச்சோனையுமே உடம்ப விஷமாக்கி கெடுக்கக்கூடிய டீ காஃபியை குடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டி அதற்கு பதிலாக வெறும் வயிற்றில்
ஒரு நாட்டு மாதுளைச்சாறை குடிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உடம்பே அது சொல்லும். அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கங்கிற விஷயத்த நீங்களே என்ன செஞ்சுக்குவீங்க, உணர்ந்து இது உண்மையா இல்லையான்னு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ட்ரிங்க்கு. மக்கள் வெளியே என்னமோ வாங்குறாங்க. அந்த இது பொடியை போட்டு இதில் கலக்கி குடித்தா நல்லது, இந்த கஷாயத்தை காலங்காத்தால 2 ஸ்பூன் கலக்கி குடித்தா நல்லது, இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டு தானே தவிர முழுக்க முழுக்க இயற்கையான ஃபுட்டு கிடையாது. நாட்டு மாதுளைச்சாறு ஒரு 100% நேச்சுரலான ஒரு ட்ரிங்க்கு. இயற்கையோடைய ஒரு அமிர்தம்னே இதை என்ன சொல்லலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடம்பை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இயற்கையான முறையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, என்னுடைய மெம்பர்ஸ் உள்ளூரில் இருந்தாலும் சரி, நாங்கள் சர்வீஸ் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வெளியூரில் இருந்தாலும் சரி, நான் கம்பல்சரியாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது காலங்காத்தால் ஒரு நாட்டு மாதுளை ஜூஸு கண்டிப்பாக செஞ்சுருங்க, குடிச்சிருங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டடான ஒரு ஜூஸு, ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ட்ரிங்க்கும் கூட. நிறைய மக்கள் அதை மதிக்கிறது இல்லை. ஆனால் ரெமெடி புதுசாக ரத்தம் ஊறணும், ரத்தம் உடனே சுத்தமாகணும், வயிறு ரீதியான பிரச்சனைகள்லாம் குணமாகணும், வயிற்றில் புண்ணு சரியாகணும், அல்சர் பேஷண்ட்ஸு, நிறையா பிரச்சனைகள், வயிறு அஜீரண கோளாறுகள் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிங்க்கு. டெய்லி காலையில் எந்திரிச்சோனையும் குடிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ப்ராசஸ் பண்ண ஃபுட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு நாட்டு மாதுளை ஜூஸ் மேலே கவனம் செலுத்துனீங்கனாலே அதுவே ஏகப்பட்ட ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சர்வீஸ் ஏரியாவில் இல்லாதவங்களுக்கு, நாங்கள் எங்கள் சர்வீஸ் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நாங்கள் நாட்டு மாதுளைச்சாறு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். டெய்லி காலையில் எக்கச்சக்க மெம்பர்ஸ்க்கு அது போய் சேருது. சர்வீஸ் ஏரியாவில் இல்லாத மெம்பர்ஸ், நீங்கள் யாராவது வியூவர்ஸ் ஏதாவது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஒரு பாத்திர கடைக்கு போனீங்கனாலே ஒரு கையால் க்ரஷ் பண்ணி புளிகிற மாதிரி ஒரு அப்பரேட்டஸ் இருக்கும், ஒரு ஜூஸ் இருக்கும், ஒரு ஜூஸ் மிஷின் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு இந்த சைஸுக்கு இருக்கும். வச்சு கட் பண்ணி வச்சு அழுத்துனீங்கன்னா சாறு மட்டும் வரும். அது நீங்கள் போய் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. அதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒன்று ஒரு 500 ரூபா 600 ரூபா இருக்கும், அவ்வளோதான். அதை வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஹோல்சேல் கடையில் ஒரு நாட்டு மாதுளை பெட்டி ஏதாவது கிடைக்குதான்னு கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாவே தாங்கும் நாட்டு மாதுளை. தோல் மட்டும் கொஞ்சம் ஹார்டாகுமே தவிர மற்றபடி ஜூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுட்டு டெய்லி காலையில் எந்திரிக்கும்போது ஒரு 5-6 நாட்டு மாதுளையை பாதியாக கட் பண்ணி வச்சு அழுத்துனீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இல்லை எனக்கு ஜூஸாக குடிக்க பிடிக்கலை, கடிச்சு தான் சாப்பிட பிடிக்குதுன்னா அப்படியும் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் கடிச்சு சாப்பிட்டாலும் சாறு தான் உள்ளே போகுது, விதை உள்ளே போச்சுன்னா உங்கள் மலத்தில் வெளியே வந்துடும். ஜூஸாக குடித்தாலும் சாறு தான் உள்ளே போகுமே தவிர ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, என் ஒய்ஃப்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெய்லி நாட்டு மாதுளைச்சாறு கம்பல்சரி. ஸோ ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் அதிகமாக இருக்கணும், நீர் சத்து அதிகமாக இருக்கணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நாட்டு மாதுளைச்சாறு ஒரு மிகப்பெரிய கை கொடுக்கும், நேச்சுரலாக ரொம்ப கை கொடுக்கும். ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நாட்டு மாதுளைச்சாறு, அதில் அவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இயற்கையை நம்புங்க, எப்பயுமே உங்களுக்கு அது என்ன செய்யும், கை கொடுக்கும். இதை தாண்டி இந்த பதிவில் இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னும் இயற்கை உணவு முறையை ஃபுல்லாக அடாப்ட் பண்ணி முழு ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, முழுசாக இயற்கை அறிவை பற்றி இதை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. அது கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இயற்கையை நம்புங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.